அத்தியாயம் 125. கையேர் மிக வலிமையானவள். பாகம் 3. லின்சின் ஒரு மந்திரவாதி. அவனால் தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்த முடியாது. ஆனால் அவன் முட்டாள் இல்லை. மாறாக அவன் மிகவும் புத்திசாலி. கையேர் என்ன செய்வாள்? அவள் ஒரு அசாசின். அவள் தனது மூங்கில் கைத்தடியை தவிர வேறு ஆயுதங்களை பயன்படுத்துகிறாளா? நிச்சயமாக இல்லை. போட்டி தொடங்கியதிலிருந்து கையேர் எந்த உண்மையான அசாசின் ஆயுதங்களையும் எடுக்கவில்லை. அவள் ஒரு உண்மையான ஆயுதத்தை எடுத்தால் அவளின் தாக்குதல் சக்தி எந்த அளவில் இருக்கும்? லின்சின் தனது வலுவான பாதுகாப்பு சக்தி காரணமாக அவளுக்கு ஒரு முதல் சோதனையாக இருக்க விரும்பவில்லை. 3வது பிரிவில் லாங் ஹாஃப் சென் இன்று மேடைக்கு வந்த முதல் ஆள். ஆனால் கையேரின் போட்டி போல அவனது போட்டி அவ்வளவு எளிதாக இல்லை. வாங் யுவான் லாங் ஹாஃப் சென்னுக்கு எதிரியாக நின்றாள். அவளது வலது கையில் அவளை விட பெரிய ஒரு கனமான கேடயம் இருந்தது. லாங் ஹாஃப் சென்னை பார்க்கும் அவளது கண்கள் நம்பிக்கையுடன் மின்னின. இந்த போட்டியில் தான் வெற்றி பெற்றால் 2வது பிரிவில் முதல் இடம் தனக்கு கிடைக்கும் என்று அவளுக்கு தெரியும். முதல் 16 பேருக்கு இடையிலான போட்டியில் மீண்டும் குழுக்கள் இருக்கும் என்றாலும் குழுவில் முதலிடம் பிடித்தவர்கள் மற்ற குழுக்களில் 2வது இடம் பிடித்தவர்களை சந்திப்பார்கள். ஆகையால் தனது குழுவில் முதலிடம் பெறுவது தனக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் தனக்கு முன்னால் இருக்கும் இந்த சிறுவனை சமாளிப்பது மிகவும் கடினம் என்றும் அவளுக்கு தெரியும். லாங் ஹாஃப் சென் ஹுவாங் யியை தோற்கடித்தபோது அவன் வெளிப்படுத்திய மிருகத்தின் தோற்றம் சிறிது நேரம் மட்டுமே நீடித்தாலும் அது அவளுக்கு ஒரு ஆழமான பயத்தை ஏற்படுத்தியது. போட்டி ஆரம்பம் என்று நடுவர் அறிவித்துவிட்டு மெதுவாக பின்வாங்கினார். வாங் யுவான் தனது கேடயத்தை தன் உடலுக்கு முன்னால் கிடைமட்டமாக பிடித்தபடி லாங் ஹாஃப் சென்னை பார்த்து, அதை வரவழை. உன் மிருகத்தை வெளியே கொண்டு வா என்று கத்தினாள். லாங் ஹாஃப் சென் தலை அசைத்து, அது நியாயம் இல்லை. உன் வலிமை என்னை அவ்வாறு செய்யும்படி கட்டாயப்படுத்தினால் நான் மீண்டும் பரிசீலிப்பேன் என்றான். இந்த மாபெரும் போட்டி தனது சண்டை அனுபவத்தை அதிகரிக்க உதவும் என்று அவன் உண்மையில் விரும்பினாலும் அவனால் நெகிழ்வில்லாமல் இருக்க முடியாது. 5ஆம் படிநிலையை அடைவான் என்று லாங் ஹாஃப் சென் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்போது அவன் 5ஆம் படிநிலையை அடைந்தது மட்டுமல்லாமல் ஹாவியும் தனது 2வது பரிணாம வளர்ச்சியையும் முடித்து கொண்டது. இது அவனுக்கு இந்த இறுதிப் போட்டியில் முதல் 3 இடங்களுக்குள் நுழைய தேவையான உண்மையான வலிமையை கொடுத்தது. இறுதியில் ஒரு ஆன்மீக அடுப்பு பரிசாக கிடைக்கப் போகிறதே. மேலும் லின்சினுக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்னும் அவன் நிறைவேற்றவில்லை. இந்த டீமான் வேட்டை தேர்வில் அவன் முதலிடத்தில் இருப்பது நிச்சயமாக சிறந்தது. லாங் ஹாஃப் சென்னுக்கு யாருக்கும் கடன்பட்டிருப்பதை அறவே பிடிக்காது. வாங் யுவானால் லேசாகச் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. தனது இடது கையில் ஒரு சிறிய இரத்தினக்கல்லை பிடித்தபடி லாங் ஹாஃப் சென்னை பார்த்து தலையசைத்து, நீ சொல்வது போல் ஒரு நியாயமான போர் செய்வோம் என்றாள். அவள் இதைச் சொல்லிக்கொண்டே லாங் ஹாஃப் சென்னின் நோக்கி வேகமாக பாய்ந்தாள். அவளது வேகம் அசாசினை போல் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு சத்தமான சத்தம் கேட்டது. அவளது சொந்த கம்பீரமான சக்தி அதிகரித்தது. வெள்ளி ஆன்மீக ஆற்றல் உயர்ந்து அவளது தோலை ஒரு பிரகாசமான வெள்ளிப் படலத்தால் மூடியது. அவள் 5ஆம் படிநிலையில் இல்லையா? அது தெளிவாக திரவ ஆன்மீக ஆற்றல். லாங் ஹாஃப் சென் உடனடியாக அதிர்ந்தான். ஏனென்றால் முந்தைய போட்டிகளில் வாங் யுவான் 4ஆம் படிநிலையின் உச்சத்தில் உள்ள சக்தியை மட்டுமே வெளிப்படுத்தியிருந்தாள். இதுவே அவள் 5ஆம் படிநிலை சக்தியை வெளிப்படுத்திய முதல் முறை. அவள் இதற்கு முன்னால் தன் பலத்தை மறைத்து கொண்டிருந்தாளா அல்லது சமீபத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்தாளா என்று தெரியவில்லை. வீரர் ஆலயத்தின் பொதுவான தர்க்கத்தின்படி வாங் யுவான் ஒரு சாதாரண கேடய வீரர் போல் இல்லை. அவளது பிரம்மாண்டமான கேடயம் ஒரு கனமான கோடரி போல பயன்படுத்தப்பட்டது. லாங் ஹாஃப் சென்னிலிருந்து 10 மீட்டருக்கும் குறைவான தூரத்தில் அவள் தனது வலது காலை மிதித்து காற்றில் எழும்பி தனது பிரம்மாண்டமான கேடயத்தை சுழற்றி நேராக லாங் ஹாஃப் சென்னின் தலைக்கு குறிவைத்தாள். அந்த வன்முறையான தோற்றத்துடன் ஒரு பெண் வைத்திருக்க வேண்டிய பாணியில் அவளிடம் பாதி கூட இல்லை. அவள் ஆண் வீரர்களை விடவும் மூர்க்கமானவளாக இருந்தாள். லாங் ஹாஃப் சென் தனது இடது கையில் ஒரு சிறந்த இரும்பு கேடயத்தையும் வலது கையில் தனது சுடர் வாளையும் வைத்திருந்தான். அது ஒரு சிறந்த இரும்பு கேடயம். தனது பிரகாசமான கேடயத்தை இழந்த பிறகு அவன் கூட்டமைப்பின் தலைமை ஏலக்கூடத்தைச் சுற்றி தேடினான். ஆனால் ஹாவியுவுக்கு உணவளித்த பிறகு அவனிடம் மீதமிருந்த தனிப்பட்ட பணத்தில் நல்ல ஆயுதங்கள் அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்ததாக தோன்றின.
அவை மிகவும் விலை உயர்ந்ததாக இருந்ததால் அவன் சில பார்வைகளுக்கு பிறகு உடனடியாக கிளம்பிவிட்டான். ஒரு சாதாரண மந்திர அளவிலான கேடயத்திற்கு 1000 தங்கம் வரை செலவாகும். ஒரு கலப்பு உலோக கேடயத்திற்கு கூட 100 தங்கம் செலவாகும். இந்த உதவியற்ற சூழ்நிலையில் லாங் ஹாஃப் சென் தனது இரும்பு கேடயத்தை தற்காலிகமாக வாங்க 10 தங்கம் செலவழித்தான். அவன் தனது மறந்துவிடாத மோதிரத்தில் சேமித்து வைக்க ஒரு கனமான வாளை வாங்க 20 தங்கம் செலவழித்தான். சரியாக இந்த இறுதிப் போட்டிக்கு பிறகுதான் அவன் உடனடியாக நைட் ஆலயத்திற்கு திரும்பி தகுதிக்கான தனது பரிசை பெற வேண்டும் என்று நினைத்தான். முதல் 10 இடங்களுக்கு வந்த அனைவரும் ஆன்மீக நிலையில் ஒரு அரிய சாதனத்தை பெற முடியும் என்று அறிவான். அவன் இதை விற்றால் மந்திர அளவிலான சாதனங்களை பெற போதுமான பணத்தை சேகரிக்க முடியும். அவன் தனது சகோதரி அல்லது ஆசிரியரிடம் பணம் கேட்கப் போவதில்லை. தாக்குதல். காற்றிலிருந்து தன்னை தாக்க முன்னேறி வரும் வாங் யுவானுக்கு எதிராக லாங் ஹாஃப் சென் தாக்குதல் பயன்படுத்தினான். இயல்பாகவே அவன் அவளை நேரடியாக எதிர்கொள்ளவில்லை, ஆனால் அவளது பக்கங்களை தாக்குதல் மூலம் சுற்றி வளைத்தான். வேகம் அதிகரித்ததால் அவன் வாங் யுவானின் தாக்குதலை சிரமப்பட்டு தவிர்த்தான். பேங். ராட்சத கேடயம் தரையில் பலமாக மோதியது. வெளி ஆன்மீக ஆற்றல் சிதறி ஒரு சிதைந்த அதிர்வு வளையத்தை உருவாக்கியது. வாங் யுவானின் கேடயம் தரையில் மோதவில்லை என்றாலும் இந்த தாக்குதல் லாங் ஹாஃப் சென்னின் புனித வாள் ஒளிமூல் பயன்படுத்தி தாக்குவதற்கு சமமான சக்தியை கொண்டிருந்தது. லாங் ஹாஃப் சென் வாங் யுவானின் தாக்குதலை தவிர்த்தாலும் சிதறிய வெளி ஆன்மீக ஆற்றல் லாங் ஹாஃப் சென்னின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதல் தாக்குதலுக்கு பிறகு அவனால் இன்னொரு தாக்குதலுடன் தொடர முடியவில்லை. வாங் யுவான் தொடர்ந்து தாக்கி முகம் அசையாமல் இருந்தாள். திடீரென்று அவள் தனது கேடயத்தை லாங் ஹாஃப் சென்னின் மீது சுழற்றினாள். உடனடியாக மஞ்சள் மண் குவியல்கள் காற்றில் பரவி லாங் ஹாஃப் சென்னை சூழ்ந்து கொண்டன. வாங் யுவானின் மணிக்கட்டு ஒருமுறை அசைத்தவுடன் பெரிய கேடயம் நேராக லாங் ஹாஃப் சென்னின் நோக்கி பறந்தது. சத்தமான இரைச்சல்களை எழுப்பியவாறு காற்று ஒரு பயங்கரமான மரண தேவதை போல் ஒலித்தது. இது எல்லோரையும் வியக்க வைக்கும் ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சி. லாங் ஹாஃப் சென் தனது உடலின் மேற்பகுதியை பின்னோக்கி சாய்த்தான். அவனது இடுப்பு கிட்டத்தட்ட முறிந்துவிடும் போல் இருந்தது. பின்னோக்கி பார்த்தபோது வாங் யுவானின் பிரம்மாண்டமான கேடயம் இன்னும் இந்த இரைச்சல்களை எழுப்பியவாறு அவனது தலைக்கு மேலே பறந்தது. இந்த நேரத்தில் லாங் ஹாஃப் சென் தனது வலது காலை ஊன்றி பாய்ந்தான். இப்போது வாங் யுவானிடம் கேடயம் இல்லை, இது தாக்குவதற்குச் சிறந்த தருணம். கேடய தாக்குதல். லாங் ஹாஃப் சென் தனது சிறந்த இரும்பு கேடயத்தை பிடித்துக்கொண்டு வாங் யுவானை நோக்கி நேராகச் சென்றான். ஆனால் இந்த நேரத்தில் வாங் யுவானின் பெரிய கேடயம் சுழன்று திரும்பிக் கொண்டிருந்தது. ஹோம்ஃப். வாங் யுவான் சத்தமாக ஒரு முனகலை வெளிப்படுத்தினாள். அவளைச் சுற்றி வெள்ளி ஒளி பளிச்சிட்டது. அவள் தயக்கமின்றி லாங் ஹாஃப் சென்னின் நோக்கி முன்னேறினாள். லாங் ஹாஃப் சென்னுக்கு ஆச்சரியமாக அடுத்த நொடியில் பெரிய கேடயம் அவளது கைக்கு திரும்பிவிட்டது. தற்போதைய நிலைமை மாறிவிட்டது. கேடயங்களை வைத்திருந்த 2 பேரும் இப்போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருந்தனர். பேங். லாங் ஹாஃப் சென் 5 மீட்டருக்கும் மேல் பின்னுக்கு தள்ளப்பட்டான். கடுமையான அதிர்வின் கீழ் அவனது கையில் இருந்த சிறந்த இரும்பு கேடயம் துண்டுகளாக உடைந்துவிட்டது. அவனது உபகரணங்கள் மிகவும் ஏமாற்றமளிப்பதாக இருந்தன. ஆனால் லாங் ஹாஃப் சென் மேலும் ஆச்சரியத்துடன் தனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றலுக்கு ஹாவியின் இரத்தத்திலிருந்து கிடைத்த ஊக்கத்துடன் கூட வாங் யுவானை எதிர்கொண்டபோது அவனால் ஒரு அனுகூலமும் பெற முடியவில்லை என்பதை கண்டுபிடித்தான். அவனுக்கு சில இழப்புகள் கூட ஏற்பட்டன. இந்த இளம் பெண் மிகவும் வலிமையானவள். கையருடன் தினசரி சந்திப்பு இருந்ததால் லாங் ஹாஃப் சென் வாங் யுவானின் சண்டைகளில் எதையும் உண்மையில் கவனிக்கவில்லை. இந்த இளம்பெண் தனது சொந்த திறமைகளின் மூலம் இதுவரை 7 வெற்றிகளை பெற்றுள்ளாள் என்பது அவனுக்கு உடனடியாக தெளிவாகியது. அந்த வெள்ளி நிற ஆன்மீக ஆற்றல், அது விண்வெளி தன்மையை கொண்டிருக்க முடியுமா? அந்த நொடியில் லாங் ஹாஃப் சென் புரிந்து கொண்டான். விண்வெளி தன்மை இல்லாவிட்டால் அவளது கேடயம் இவ்வளவு திடீரென்று அவளது கைக்கு எப்படி திரும்பியிருக்கும்? லாங் ஹாஃப் சென் பின்வாங்கினான். வாங் யுவானும் சற்றே திகைத்துவிட்டாள். இந்த நேரத்தில் இருவரின் உள் ஆன்மீக ஆற்றலும் கிட்டத்தட்ட தீர்ந்துவிட்டது. அவர்களின் நுட்பங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று சமமாக இருந்தன. வேறுபாடுகள் அவர்களின் வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் மற்றும் உபகரணங்களில் மட்டுமே இருந்தன. சந்தேகத்திற்கு இடமின்றி லாங் ஹாஃப் சென்னின் இரும்பு கேடயம் அவனுக்கு ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தியது.
இருப்பினும் அவர்களின் மோதலின் போது வாங் யுவான் லாங் ஹாஃப் சென்னுக்கு பின்னால் ஒரு சிங்கத்தின் வெடிக்கும் சக்தியை உணர்ந்தாள். இந்த வெடிக்கும் சக்தி மிகவும் பயங்கரமானது. அவள் பாதி அடியும் பின்வாங்க வேண்டியிருந்தது. எந்த நுட்பங்களையும் இணைக்க முடியவில்லை. அவனது உபகரணங்கள் அவளுக்கு சமமான நிலையில் இருந்திருந்தால் அவன் அவளை தோற்கடிக்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அவன் பின்னால் பறந்திருக்க மாட்டான். அவளுக்கு இவை மனமார்ந்த உணர்வுகளாக இருந்தாலும் அவள் அத்துடன் நிற்கவில்லை. அவள் உடனடியாக நிலைகுலைந்த லாங் ஹாஃப் சென்னின் மீது பாய்ந்தாள். அவளது கையில் இருந்த கேடயம் பளிச்சிட்டது. 3 ஒளிகள் உருவாகி லாங் ஹாஃப் சென்னின் உடலை மூடின. லாங் ஹாஃப் சென் ஒரே ஒரு வாளை மட்டுமே வைத்திருந்தாலும் அவனது கண்களில் இருந்த பிரகாசம் திடீரென்று அதிகமானது. முந்தைய தாக்குதலின் மூலம் தனது எதிரியை சோதித்த பிறகு அவன் வாங் யுவானை முன்பு இருந்ததை விட நன்றாக புரிந்து கொண்டான். அவன் இனி தயங்கப் போவதில்லை. திடீரென்று அவனது சுடர் வாள் ஒரு திகைப்பூட்டும் ஒளியில் பிரகாசித்தது. ஒரு சத்தம் வெளிவந்தது. அது மீண்டும் தனது கேடயத்தால் தாக்கத் தயாராக இருந்த வாங் யுவானை நோக்கிச் சென்றது. அதே நேரத்தில் அவன் ஒரு அமைதியான மந்திரத்தை சொல்லி முடித்தான். தனது 2 கைகளாலும் வாளை பிடித்தபடி ஒரு முள் தாக்குதல். உடனடியாக ஒரு பிரகாசமான சூரிய தாக்குதல் வந்தது. பூம்! பிரகாசமான சூரிய தாக்குதல் அவளது கேடயத்தால் உருவாக்கப்பட்ட 3 ஒளிகளை துல்லியமாக தாக்கி ஒரு வன்முறையான மோதல் சத்தத்தை உருவாக்கியது. இந்த முறை வாங் யுவான் நிச்சயமாக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாள். இருவரும் ஏறக்குறைய ஒரே ஆன்மீக ஆற்றல் பயிற்சிகளை கொண்டிருந்தனர். ஆனால் இப்போதோ அவன் அவளது தாக்குதலின் சக்தியை நிச்சயமாகச் சிதறடித்தான். இருப்பினும் அவளது கேடயத்தின் தரம் சுடர் வாளின் தரத்தை விட நிச்சயமாக உயர்ந்ததாக இருந்தது. அவள் ஒரே ஒரு அடி பின்வாங்க மட்டுமே கட்டாயப்படுத்தப்பட்டாள். ஆனால் இந்த தாக்குதல் லாங் ஹாஃப் சென்னுக்கு பதிலடி கொடுக்க ஒரு வாய்ப்பையும் கொடுத்தது. இடது கையை தூக்க அவனது புதிதாக வாங்கிய சிறந்த இரும்பு வாள் அவனது கையில் தோன்றியது. அதே நேரத்தில் அவனது மந்திரத்தின் உச்சாடனம் இறுதியாக முடிந்தது. 1 மீட்டர் உயரமான பிரகாசமான மிதக்கும் ஒளி அவனது முதுகில் தோன்றியது. 2 இறக்கைகள் விரிந்து அவனுக்கு ஒரு கம்பீரமான தேவதையின் தோற்றத்தை அளித்தன. ஒரு தங்க நிற ஒளி வளையம் தேவதையிலிருந்து வெளிப்பட்டு லாங் ஹாஃப் சென்னின் உடலில் விழுந்தது. உடனடியாக அவனது உடல் முழுவதும் இந்த தங்க நிறத்தால் மூடப்பட்டது. 5ஆம் படி தாக்கும் நைட்டின் திறன். தேவதை ஆசீர்வாதம். இந்த திறனை ஹுவா சமீபத்தில் கடந்த சில நாட்களில் அவனது பயிற்சி நிலை 5ஆம் படிநிலையை அடைந்த பிறகு அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். தேவதை ஆசீர்வாதம் ஒரு இரகசிய திறன் அல்ல, ஆனால் 5ஆம் படிநிலையின் அனைத்து தாக்கும் நைட்டுகளும் கற்க வேண்டிய ஒரு திறன். இது உண்மையான சண்டையில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஏனென்றால் இது ஒரு வரம்பு திறன். அது ஒருவரை மட்டுமல்ல, சண்டையில் உள்ள கூட்டாளிகளையும் பலப்படுத்த முடியும். ஆன்மீக ஆற்றல் தொடர்ந்து குறைந்து வரும் சூழ்நிலையில் அவர்களின் அசல் தரத்தை பாதிக்காமல் அனைத்து தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு திறன்களுக்கும் ஒளி தனிமத்தின் சாரத்தை வழங்க முடியும். ஒளி பண்பு பெருக்கம் புனித வாளை விட குறைவானதாக இருந்தாலும் அதன் விளைவுகள் சிறந்த வரம்பையும் காலத்தையும் கொண்டிருந்தன. இந்த திறன் ஒரு தாக்கும் நைட்டிற்கும் அவனது அணிக்கும் அத்தியாவசியமானது. லாங் ஹாஃப் சென்னின் சுடர் வாளும் அவனது மற்ற கையில் இருந்த சிறந்த இரும்பு வாளும் தங்க நிற ஒளியால் ஆசீர்வதிக்கப்பட்டன. தேவதை ஆசீர்வாதத்தின் விளைவுகளின் கீழ் அவனது தாக்குதல் சக்தி அதிகரித்தது மட்டுமல்லாமல் அவனது உபகரணங்களுக்கும் குறிப்பிடத்தக்க பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அவனது சுடர் வாளுக்கு ஏதேனும் சேதங்கள் ஏற்பட்டால் அவனது அடுத்த போட்டிகளில் எந்த ஆயுதத்தை பயன்படுத்த முடியும். தேவதை ஆசீர்வாதத்தால் பலப்படுத்தப்பட்ட பிறகு இரும்பு வாள் ஒரு மந்திர ஆயுதத்தின் அதே அளவில் இருக்க முடியும். தூய வெள்ளை முனை, மின்னல் குத்து. 2 வாள்களும் முன்னோக்கி வெடித்தன. 10 பளிச்சிடும் ஒளிகள் ஒப்பிட முடியாத சக்தியுடன் வாங் யுவானை நோக்கிச் சென்றன. லாங் ஹாஃப் சென்னின் கேடயம் உடைந்த உடனேயே அவன் இரட்டை வாள்களுக்கு மாறுவான் என்று வாங் யுவான் நினைக்கவில்லை. போதுமான தயாரிப்புகள் இல்லாததால் அவள் ஒரு படி பின்வாங்கி தனது பெரிய கேடயத்தை பயன்படுத்தி தனது உடலின் முன்பகுதியை முழுமையாக எல்லா தாக்குதலிலிருந்தும் மறைத்து கொண்டாள்.